திருவாரூர், நாகை மாவட்டங்களில் கனமழையின் காரணமாக 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன. திருவாரூரில் சேதமடைந்த நெற்பயிர்களை கணக்கெடுக்க மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக நெல் அறுவடை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. திருவாரூர் மாவட்டம் முழுவதும் 4 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா மற்றும் தாளடி நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். ஏற்கனவே 1 லட்சம் ஏக்கர் அறுவடை பணிகள் முடிவடைந்துள்ள நிலையில் மீதமுள்ள 3 லட்சம் ஏக்கர் அறுவடைக்கு தயாராக உள்ளது. தற்போது அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் கானூர், நன்னிலம், கூடூர், கொரடாச்சேரி, வடபாத்திமங்கலம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் 90,000 ஏக்கர் நெற்பயிர்கள் மழை நீரில் சாய்ந்துள்ளன. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பயிர் சேதம் அதிகரிக்கும் எனவும் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். சாரு ஸ்ரீ தியாகராஜன் அவங்க உடனடியாக களத்தில் இறங்கி இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் அரசாங்கம் கொடுப்பதற்கு தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்யணும். தமிழக அரசும் தன்னுடைய சிறப்பு பிரதிநிதியை அனுப்பி எல்லா வயல்களையும் இங்கே கிடக்கிற எல்லா நிலையும் வந்து பார்க்கணும். இதை கவனத்தில் கொண்டு விவசாயிகளுக்கு தக்க நிவாரணம் வழங்க வேண்டும். 10 மூட்டை இருக்கிற இடத்துல 5 மூட்டை 4 மூட்டை தான் இருக்கலாம். அதை ஏதாவது அரசாங்கம் தலையிட்டு எங்களுக்கு உதவியாக பண்ணணும். நிவாரணம் அரசாங்கம் முடிந்த நிவாரணம் எங்களுக்கு தந்தால் தான் நாங்கள் அடுத்த வாழ்வாதாரத்தை நகர்த்த முடியும். இந்த நிலையில் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள நெற்பயிர்களை கணக்கெடுக்க திருவாரூர் மாவட்ட பொறுப்பு ஆட்சியர் சிதம்பரம் உத்தரவிட்டுள்ளார். வருவாய்த்துறை மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட கிராமங்களுக்கு நேரடியாக சென்று கணக்கெடுப்பை நடத்தி அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சுமார் 1,25,000 ஏக்கர் பரப்பில் சம்பா சாகுபடி மேற்கொள்ளப்பட்டு அறுவடை பணிகள் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கனமழையின் காரணமாக வேதாரண்யம், தலைஞாயிறு, புதுப்பள்ளி, விழுந்தமாவடி, கீழ்வேளூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 40,000 ஏக்கருக்கும் அதிகமான விளைநிலங்களில் நெற்கதிர்கள் வயலில் சாய்ந்துள்ளது. தொடர் கனமழை நீடித்தால் வயலில் தேங்கிய மழைநீர் வடியாமல் நெல்மணிகள் அழுகும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். காப்பீட்டு நிறுவனத்தை வாழ வைக்காம விவசாயிகளை நேரடியா பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகளுக்கு அந்த காப்பீட்டு நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு இந்த பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகளை பாதுகாக்கலன்னு சொன்னா வருங்காலங்களில் கோடைகளில் இந்த ஒரு போக சம்பா சாகுபடி செய்த அத்தனை விவசாயிகளும் அதிர்ச்சி மரணங்களும் ஏற்படக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலை நாகப்பட்டினத்தில் ஏற்படும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் சம்பா தாளடி நெற்பயிர்கள் 3,47,000 ஏக்கர் சாகுபடி செய்யப்பட்டிருந்தது. இதில் திடீர் மழையின் காரணமாக உரத்தநாடு, திருவோணம், பிராந்தை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் அனைத்தும் சேதமடைந்ததாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். அதுடன் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். எனவே அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்து சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கூறியுள்ளனர். மழை பாதித்ததுனால எங்கள் கைக்கு 50% 60% தான் நெல் கிடைக்கும், 40% கிடைக்காது. அதனால் அரசு அதிகாரிகளும் தமிழக முதல்வரும் இதை உடனே ஆய்வு செஞ்சு எங்களுக்கு தகுந்த இன்சூரன்ஸ் வழங்கணும்னு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மழையின் பாதிப்பு காரணமாக 2 மணி நேரத்தில் ஓட வேண்டிய இயந்திரம் 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஓடுது. அப்போ அதிகப்படியான செலவுகளும் மணிக்கு 2,700 கொடுத்து 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஓடுறதுனால அதிகப்படியான செலவு பண்ணாதான் இந்த நெல் கைக்கு கிடைக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம்.